Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல further stitch யூஸ் பண்ணி எப்படி ஒரு லீஃப் ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபர்தர் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் அதை வச்சு லீஃப் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் சேம் ஃபர்தர் ஸ்டிச் யூஸ் பண்ணியே ஒரு லீஃப் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு லீஃப் ஷேப் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதோட நடுவில் ஒரு அடையாளத்துக்காகவும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம மெயின் அவுட்லைன் வரைஞ்சிருக்கிறதுல ரெண்டு பக்கமும் சின்னதாக லைட்டாக ஒரு அடையாளத்துக்காக ஒரு லைன் கூட ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபர்தர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு கிளாஸில் கற்றுக்கிட்டோம் இல்லையா. மெயின் ஒரு லைன் வரைகிறோம், அப்புறம் அது மேலேயும் கீழேயும் ரெண்டு லைன், அப்படி 3 லைன் ட்ரா பண்ணி தானே ஃபர்தர் ஸ்டிச் ஒர்க் பண்ணுவோம். சேம் அதே ஃபர்தர் ஸ்டிச் தான் இதை நம்ம லீஃப் ஷேப் ட்ரா பண்ணி அது மேலே ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபர்தர் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மனசிலாகும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தர் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இப்போ லைட்டாக அடையாளத்துக்காக வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைன் மேலே நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து அதோட நேர் ஆப்போசிட் சைடில் திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணுற டைமில் மேலே இருக்க த்ரெட்டை கையில் பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம மெயின் லைன் வரைஞ்சிருப்போம் இல்லையா, நடுவில் இருக்கிற லைன், அது வழியாக நீடில் மேல் பக்கமாக வெளியே எடுத்து டைட் பண்ணி விடுகிற டைமில் த்ரெட்டு நம்ம நீடில் வெளியே எடுத்து பக்கத்தில் போயிடும். அதில் ஒரு சின்ன லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு தண்டு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அப்போ ஃபர்தர் ஸ்டிச் ரெடி ஆயிரும். இதே ப்ராசஸ் தான் நம்ம லீஃபில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிறோம். இது நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை தரேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ஃபெதர் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கிளியர் வீடியோவும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இது நடு வரைக்கும் பண்ணிவிட்டு அதில் லாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஓரத்துலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்ம இல்லைன்னா கண்டினியூவாகவே பண்ணிடலாம். இது நம்ம ஓரம் கொஞ்சம் ஹார்னர் ஷேப் கிளியராக வர்றதுக்காண்டி அங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சேம் ஃபர்தர் ஸ்டிச் தான். கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக மனசிலாகும். லீப் ஷேப்போட ஓரத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டர் லைனுக்கும் சேம் ஃபர்தர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அதாவது மெயின் லைனோட பக்கத்தில் இருக்க லைன்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து நேர் ஆப்போசிட் சைடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் பஞ்ச் பண்ணி நீடில் விடுவோம். அப்போ த்ரெட் மேலே இருக்க த்ரெட்டை கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம சென்டர் லைனில் நீடில் திரும்ப பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து அதோட பக்கத்தில் ஒரு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். அப்போ ஈஸியாக ஃபர்தர் ஸ்டிச் கிடைக்கும். நீங்களும் இதே ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் இது. இஷ்டம் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எதுனா டவுட் உண்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கடைசியில் லாக் பண்ணி முடிக்கிறோம். எட்ஜும் கிளியர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.